ஒரு பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் மூவி எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஏற்கனவே லான்ச் ஆகிருக்க டெக்னாலஜியை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ளஸ் புதுசாக லான்ச் ஆகிருக்க டெக்னாலஜியும் கற்றுக்கணும். இது மட்டும் போதுமா? கண்டிப்பாக இல்லை. சில சமயங்களில் தனக்கு தேவைப்படுற டெக்னாலஜியை அவங்களே டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஏற்கனவே லான்ச் ஆகிருக்க டெக்னாலஜி ப்ளஸ் அவங்களே டெவலப் பண்ண டெக்னாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட படம் தான் லைன் கிங். இந்த லைன் கிங் படத்துடைய சுவாரஸ்யமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட டப்பிங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. வெயிட், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அனிமேஷன் படத்துக்கு டப்பிங் முன்னாடியே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த ஆடியோவை வச்சு தான் டைலாக் சீன்ஸ் எல்லாத்தையுமே அனிமேஷன் பண்ண முடியும். லைன் கிங்கோட டப்பிங்கை நார்மலான டப்பிங் மாதிரி பண்ணலை. ஒரு பெரிய இடத்துல ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அங்கே ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரீயாக மூவ் பண்ணி டப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்படி டப்பிங் பண்ணுறது புதுசாக மட்டும் இல்லாமல் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு, நிறைய இம்ப்ரவைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி டப்பிங் பண்ணுறது ரொம்ப உண்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். அனிமேஷன் மூவிஸ்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் லைவ் ஆக்ஷன் மூவிஸை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அனிமேஷன் மூவியோட ஃபுல் பைப்லைன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை ஒரு தனி வீடியோவாகவே போடுறோம். ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரி போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அனிமேட்டிக்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் கேரக்டர்ஸ் எல்லாம் ரஃப்பாக ட்ரா பண்ணி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்து ஒவ்வொரு சீனாக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா சீன்ஸையும் ஒன்றா எடிட் பண்ணி அதை டீமில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. இதுக்கு பேர் எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. இந்த எடிட்டோரியலில் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டுமே அடுத்த லெவல் ப்ரொடக்ஷனுக்கு இது மூவ் ஆகும். அப்படி இல்லைனா சரியாக வராத சீன்ஸ் எல்லாம் ரீஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. லைன் கிங் படத்தில் வீடியோ கேமிங் டெக்னாலஜி, விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஃபில்ம் மேக்கிங்கோட சினிமாட்டோகிராஃபி டெக்னாலஜி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. புரியலையா? இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பை அந்த டீம் முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களும் அப்படி தான் அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தேவையான 100க்கும் மேற்பட்ட மரங்கள், 100க்கும் மேற்பட்ட பறவைகள், விலங்குகள், கற்கள், பாறைகள், விதவிதமான புற்கள், செடிகள்னு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் தண்ணியும் அதில் அனிமல்ஸ் நடந்தால் அது எப்படி சிமுலேட் ஆகுன்றதையும் சேர்த்தே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த லேண்ட்ஸ்கேப்பை ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா விஆர் மூலமாக அந்த லொக்கேஷன்ஸில் ட்ராவல் பண்ணி எந்த லொக்கேஷன்ஸில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படியே ஃப்ரேமிங்கையும் டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சில ஷார்ட்ஸை சாஃப்ட்வேரில் இருக்கிற கேமராவை வச்சே எடுத்திருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷனே அவங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான லுக்கை கொடுத்துருக்கு. ஆனால் ரியல் கேமராஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ இந்த ரியலிஸ்டிக்கான சினிமேட்டிக் ஃபீலிங் வரணும்னு ரியல் ஃபில்ம் மேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா மட்டும் இருக்காது. ட்ரைபாட் இருக்கும், ஆனால் ட்ரைபாடில் கேமரா இருக்காது. அதுக்கு பதிலாக சென்சார்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் ஜிம்மி ஜிப், க்ரேன், ட்ராலி, ட்ரோன், ட்ராக் எல்லாத்துலேயுமே கேமராவுக்கு பதிலாக சென்சாரை அட்டாச் பண்ணிவிடுவாங்க. சென்சார் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேரில் இருக்க கேமரா மூவ் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், செட்டில் 2 சென்சாரை வச்சுக்கிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண லொக்கேஷனில் எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதே மாதிரி எந்த இடத்துல வேணுனாலும் ஷார்ட்ஸை நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் என்ன மாதிரியான அட்மாஸ்பியரையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு படத்தோட க்ரூ ஆஃப்ரிக்கா போய் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதோட சைஸ் மட்டுமே 4 TB அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுவாங்க. அனிமேஷன் அப்ரூவ் ஆனதும் விஆர் ஸ்டேஜுக்கு போகும். அங்கே கேமராமேன் கேமரா மூமெண்ட்லாம் பண்ணதும் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஸ்டேஜுக்கு போகும். எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஃபைனல் ஸ்டேஜான ரெண்டரிங்க்கு போகும். இல்லையா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிப்பாங்க. லைன் கிங் படத்தில் நம்ம பார்க்குற அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் MPCன்ற கம்பெனி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜங்கிள் புக் படத்துக்கு ஒர்க் பண்ண கம்பெனியும் அவங்க தான். இந்த படத்தில் ஃபேண்டஸியாக தெரியக்கூடிய ஒரே விஷயம் விலங்குகள் பேசுகிறது மட்டும்தான். அதை தவிர எல்லாமே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.